வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல ஒரு டேஸ்டியான பீன்ஸ் பருப்பு உசிலி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த பீன்ஸோட கலர் வந்து மாறாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்கு நான் வந்துட்டு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு, 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டுமே வந்து சமமாக எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஒரு 2-3 மணி நேரம் ஊறினா போதும். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 6 காஞ்ச மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். இந்த பருப்பில் உள்ள அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டு அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியே சேர்க்காமல் நல்லா கெட்டியாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறப்பாகவும் இருக்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பொருள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து மிளகாயை இந்த டைம்லேயே வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பீன்ஸ் தாளிக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு வந்து பீன்ஸுக்கு தனியாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், பருப்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்க்காமல் அப்படியே வந்து கொஞ்சம் கெட்டியாக வந்து அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா குறப்பாக தண்ணியே இல்லாமல் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தனியாக வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு இடியாப்ப தட்டு எடுத்துருக்கேன். என்னென்னா அதில் வந்து எண்ணெய் தடவி இருக்கேன். நீங்கள் வந்து வாழை இலை கூட இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா அப்படியே பரத்தி விட்டு அப்படி வந்து பாத்திரத்தில் வச்சு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் இல்லாட்டா வந்து கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயுமே கூட போட்டு வதக்கி எடுக்கலாம். அது ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். நம்ம நின்று கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஆனால் இந்த மாதிரி பண்ணோன்னா நமக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயுமே இந்த அடை வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுட்டு இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா, அதில் வந்து அடியில் கொஞ்சமாக வந்து தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வச்சு ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயுமே இது வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போது பீன்ஸ் வந்து நம்ம தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 2 கொத்து கருவேப்பிலை, இதை சேர்த்து நல்லா தாளிச்சிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 200 கிராம் அளவுக்கு பீன்ஸ் வந்துட்டு நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பொடி பொடியாக. இதையும் நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பீன்ஸை வந்துட்டு இந்த தாளிப்பு கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாம். பீன்ஸோட சைஸ் வந்து ஒரே மாதிரி இருந்தால் தான் சீக்கிரமாக நமக்கு வெந்து வரும். இப்போ இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க, அப்போது அந்த தண்ணி வற்றி வரத்துக்கு நிறைய டைம் எடுக்கும். அப்போ வந்துட்டு பீன்ஸோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், டல் கலர் ஆகிடும். அதனால் கொஞ்சமாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் வந்து நீங்கள் பீன்ஸ் வெட்டி எடுத்துக்கிட்டிங்களோ அந்த கப்பிலே அளந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டாலே போதும். பாருங்கள், நான் எந்த அளவுக்கு கம்மியாக சேர்த்துருக்கேன்னு. இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டு ஒரு மூடியை போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னாலே ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளேயுமே இது நமக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இந்த தண்ணியிலே வந்து இது நல்லா சூப்பராக வந்து வெந்துடும். ஒரு மூடி போட்டு வேகட்டும். இப்போ இந்த பருப்பு கூட நல்லா வந்து வந்துடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ இதை வந்து நம்ம கையால் எடுத்து அப்படியே வந்து நல்லா அப்படியே உதுத்து விட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டா மிக்ஸி ஜாரில் சின்ன சின்னதாக உடச்சி போட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு சுற்றுனீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு நல்லா உதிராக வந்து வந்துடும். இந்த மாதிரி கொஞ்சம் உதிராக வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சைடில். பாருங்கள், ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இன்னொரு 2 மினிட்ஸ்லேயே வந்து இந்த பீன்ஸ் வந்துட்டு நல்லா வந்துடும். இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா தான் பீன்ஸோட கலர் வந்து மாறாமல் நமக்கு நல்லா பார்க்கறது நல்லா க்ரீனிஷாக வந்து கிடைக்கும். பாருங்கள், இது இப்போது வெந்துடுச்சு. ஆனால் கொஞ்சமாக வந்து அந்த தண்ணி இருக்குது, அந்த தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும். இப்போ இந்த தண்ணி எல்லாமே வந்து நல்லா வற்றிடுச்சு. இந்த டைமில் நம்ம உதுத்து வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு, வேக வச்ச பருப்பு, அதை வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 3 மினிட்ஸ்க்கு வந்துட்டு இந்த பீன்ஸ் கூட அந்த பருப்பை வந்துட்டு நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. உங்களுக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்க வேணாம்னா நீங்கள் வந்துட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் அதுலேயுமே போட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிர்ந்து அப்படியே உதிராக வந்து அந்த பருப்பு வந்து நமக்கு வந்துடும். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம நின்றுட்டே இருந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும்.
உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்துட்டு இந்த பீன்ஸில் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம பருப்பில் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் நான் வந்து ஆட் பண்ணலை. அவ்வளோதான், பாருங்கள் பருப்பு உசிலி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.